ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் ஆபத்தை உண்டாக்கும் வாகனம். காரை அப்புறப்படுத்த வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை. நீதிமன்ற பெட்டகத்தில் இருந்த நகைகள் மாயம். காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி பொதுநல அமைப்புகள் சார்பில் ஆலோசனை கூட்டம். டெல்லியில் ஜூன் 27ஆம் தேதி போராட்டம் நடத்தப் போவதாக தீர்மானம். காரைக்கால் சேத்தூர் பகுதியில் நடைபெற்ற கோவில் தீமிதி திருவிழா. தீக்குண்டத்தில் பெண் ஒருவர் தவறி விழுந்ததால் ஏற்பட்ட பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் பல மாதங்களாக சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் மர்ம காரால் விபத்துக்கு ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியான ஆம்பூர் சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சாலையோரம் தடுப்பு கட்டைகள் கட்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதற்காக சாலையோரத்தில் பள்ளங்களும் தோண்டப்பட்டு பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து காவல் நிலையம் அருகே ஆம்பூர் சாலையில் சுமார் 6 மாதத்திற்கு மேலாக கார் ஒன்று மர்மமான முறையில் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த சாலையில் பல மாதங்களாக கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் பகல் மற்றும் இரவு நேரங்களில் செல்லும் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்குள்ளாகுவதுடன் விபத்துகளும் ஏற்படுகிறது. எனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பணி மேற்கொள்ளும் அதிகாரிகளும் அருகிலுள்ள போக்குவரத்து காவல் நிலைய காவலர்களும் மர்மமான முறையில் நிறுத்தப்பட்டிருக்கும் அந்த காரை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்காலில் உள்ள நீதிமன்ற பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த நகைகள், வெள்ளி பொருட்களை நீதிமன்ற ஊழியர் கையாடல் செய்துள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட தங்க நகைகள் பாதுகாப்பாக நீதிமன்றத்தில் உள்ள ஒரு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருப்பது வழக்கம். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக கண்காணித்து பராமரிக்கும் பணியில் தலைமை சரஸ்தார் குணசேகரன் இருந்து வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து குணசேகரன் புதுச்சேரிக்கு மாற்றலாகி சென்றவுடன் அந்த நகைகள் இருந்த பெட்டகத்தின் சாவியை ஒப்படைக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. மேலும் நீதிமன்ற பெட்டகத்தை திறந்து ஆய்வு செய்த போது பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மாயமாகி இருந்ததும் தெரியவந்துள்ளது. அதனை அடுத்து கடந்த மாதம் மே 7ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் சார்பில் புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் புகாரை பெற்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையில் தலைமை சரஸ்தார் குணசேகரன் சிறுக நகைகளை கையாடல் செய்ததும் தெரியவந்துள்ளது. மேலும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் குணசேகரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குணசேகரன் 20 பவுண்ட் தங்க நகைகள், வெள்ளி பொருட்களை கையாடல் செய்ததும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் குணசேகரனை கைது செய்து அவரிடம் இருந்து நகைகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் இறங்கியுள்ள சம்பவம் புதுச்சேரி காரைக்கால் நீதிமன்ற ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறக்கோரி டெல்லியில் ஜூன் 27ஆம் தேதி போராட்டம் நடத்தப் போவதாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சட்டசபையில் பலமுறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டும் நடவடிக்கை எதுவும் எடுக்காத நிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொதுநல அமைப்பினருடன் இணைந்து மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த வாரம் 1 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறும் இயக்கமானது தொடங்கிய நிலையில் காரைக்கால் மாவட்ட மக்களிடமும் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தனியார் உணவகத்தில் பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் வருகின்ற ஜூன் 25ஆம் தேதி டெல்லிக்கு 154 பேர் ரயில் மூலமாகவும் 50 பேர் விமானத்திலும் சென்று டெல்லி ஜந்தர் மந்திரில் வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு புதுச்சேரி மாநில அந்தஸ்து வழங்க கோரி போராட்டம் நடத்தப்போவதாகவும் புதுச்சேரி மாநில மக்களிடம் பெற்ற கையெழுத்து பிரதியை மத்திய அமைச்சர்களிடம் வழங்கி மாநில அந்தஸ்தை வலியுறுத்துவது எனவும் இக்கூட்டத்தில் முடிவுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் தமிழர் களம் அழகர் மற்றும் VCC நாகராஜன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், பெரியார் திராவிடர் கழகம் இளங்கோ, மக்கள் மன்றம் நாராயணசாமி உட்பட பல்வேறு சமூக அமைப்பினர், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் சேத்தூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் பெண் பக்தர் ஒருவர் தீக்குண்டத்தில் தவறி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்த சேத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவானது கடந்த மாதம் மே 26ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவாக வந்து தீக்குழி முன்பு வந்தடைந்தது. மேலும் கரகத்தை பின்தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு தீக்குழியில் இறங்கி மகாமாரியம்மனை வழிபட்டனர். அவர்களுக்கு தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் உரிய பாதுகாப்பை அளித்துள்ள நிலையில் பெண் பக்தர் ஒருவர் தவறி தீக்குண்டத்தில் விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற சென்ற தீயணைப்பு வீரரும் தீயில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதனையடுத்து இருவரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தினசரி 40 டன் பிளாஸ்டிக் குப்பைகள் வீதியில் கொட்டப்படுவதாக மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தினசரி 40 டன் பிளாஸ்டிக் குப்பைகள் வீதியில் கொட்டப்பட்டு வரும் நிலையில் அதில் 50% 20 டன் பிளாஸ்டிக் குப்பை உணவகங்கள், தனியார் உணவகங்கள், திருமண மண்டபங்களில் இருந்து வருகிறது. இதுபோன்ற ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் உணவு கழிவுகளுடன் கலந்துவிடும் நிலையில் அவை குருமாம்பேட்டில் உள்ள குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உணவு கழிவுகள் மக்கும் தன்மையுடையதாகும். ஆனால் பிளாஸ்டிக் கழிவுகள் மக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து குப்பையிலிருந்து உரம் தயாரிக்கும் திட்டம் அமல்படுத்தாத நிலையில் தற்பொழுது தனியார் உணவகங்கள், திருமண மண்டபங்களில் இருந்து பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்று பொருளாக மக்காச்சோளம், காகிதம் மற்றும் மரவள்ளிக்கிழங்கு உள்ளிட்டவை கொண்டு மலிவான பொருட்கள் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவற்றை பயன்படுத்தி அரசால் தடை செய்யப்பட்ட 9 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து புதுச்சேரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் திருவிக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வினை மேற்கொண்டார். பள்ளியின் மேல் தளத்தில் உள்ள கலவைகள் கொட்டியும் ஆங்காங்கே சுவர்களில் விரிசலும், சுவர்கள் இடிந்துள்ளதையும் மற்றும் தரைகள் சேதமடைந்து இருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து அவைகளை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். இவ்வாய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ வடவாகினி மாரியம்மன் ஆலய 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற சடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் கொம்பியோன் கோட்டைமேடு சிவகாமி நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ வடவாகினி மாரியம்மன் ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவானது கடந்த மாதம் மே 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான சடல் உற்சவ விழாவானது ஜூன் 3ஆம் தேதி நடைபெற்றதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் செய்யப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமியை வழிபட்டு சென்றனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரி காராமணிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாமின் நிறைவு விழாவானது நடைபெற்றது. இவ்விழாவிற்கு யோகாலய நிறுவனர் யோகா ஆசிரியர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஓவிய ஆசிரியர் இளமுருகன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இவ்விழாவினை தொடங்கி வைத்து மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டியுள்ளார். மேலும் சிறப்பு விருந்தினராக கிரீன் கலாம் இயக்க தலைவர் அந்தோணிசாமி மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஓவிய ஆசிரியர் சத்யா, ஓவிய ஆசிரியை நந்தினி மற்றும் இளம் ஓவிய ஆசிரியர்கள் பிரவீன், கெவின் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இவ்விழாவின் முடிவில் ஓவிய ஆசிரியர் தேவநாத் நன்றி உரை ஆற்றியதனைத் தொடர்ந்து இம்முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களால் பனைமரம், தென்னை மரம், பாக்கு மரம் மற்றும் களிமண், கூழாங்கற்கள் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,090 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1110 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.